ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சாதத்தை எப்படி வெண்பொங்கலாக மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. சாதத்தை எடுத்து இன்னொரு தடவை வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்காக நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம் பார்த்திங்களா, அதுக்காக தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளித்து வச்சுருக்கேன். நெய்யில் தாளித்து வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, பொங்கலாக மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க. இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்கிற பாசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி செய்யலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட தாளிப்பை சேர்த்திக்கலாம். இஞ்சி மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் ரெடிங்க. ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. மெதுவடை ரெடியாக இருக்குது. தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார், ரெகுலராக நம்ம சாம்பார் சாப்பிடுவோம், அதாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் குலைவான சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. கூடையே மெதுவடை சொல்லவா வேணுங்க. சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். ஆனால் பருப்பு உருண்டை குழம்பு அப்படிங்கிறது தான் புதுசாக இருக்கும். அதாவது பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. யம்மியான ரெசிப்பிங்க. பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.